ஆஸ்ட்ரோ எக்ஸ்பிரஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். கரூர்லேருந்து ஜோதிடர் கீதா. அதாவது மாசி மாத பௌர்ணமி பூஜை நமக்கு எல்லாம் தெரிஞ்சது என்னன்னா, நிறைய பழங்கள் வைப்போம், அப்படி இல்லைன்னா ஸ்வீட் வைப்போம் அல்லது பாயசம் வைப்போம் இல்லையா? இதை வச்சுதான் நம்ம வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனா நான் சொல்லக்கூடிய ஒரு பொருளை மட்டும் வச்சு நீங்க பண்ணி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப நல்லது நடக்கக்கூடிய உண்டு. ஏன்னா நம்மளோட வாழ்க்கைய தீர்மானிக்கிறதும் தண்ணி தான், வாழ்க்கையில அழிக்கக்கூடியதும் தண்ணி தான். அப்ப அந்த தண்ணி எந்த தண்ணியா இருந்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னா, நீங்க இளநீர் இருக்கும் இல்லைங்களா, 2 இருக்கும். ஒன்று செவ்விளநீர் இருக்கும், ஒன்று நார்மலான இளநீர் இருக்கும். செவ்விளநீர் வாங்கி உங்களோட மொட்டை மாடியில வச்சு பிளஸ் வெத்தலைப்பாக்கு, பூவு, பழம், ஊதுபத்தி, நல்ல வாசனையான ஊதுபத்தி இதெல்லாம் ஏற்றி வச்சு கம்பல்சரி வெறும் தரையில உட்காராதீங்க. ஜமுக்காலமோ அல்லது ஏதோ ஒரு பாயோ அல்லது மேட்டோ இது மாதிரி ஏதாவது ஒன்று விரிச்சு போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் என்னவோ அதை மட்டும் சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய மந்திரம் எது வேணாலும் சொல்லலாம். இல்லையா, ரொம்ப சிம்பிளா அந்த ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரணவ மந்திரம் இதை மட்டும் மனசுக்குள்ளே சொல்லுங்க. ஒன்னே 21 முறை சொல்லலாம், அல்லது 27 முறை சொல்லலாம், 54 முறை சொல்லலாம், அல்லது 108 முறை சொல்லலாம். இப்படி சொல்லி நீங்க பூஜை பண்ணி முடிச்சுட்டு நெய்வேத்தியம் காட்டிட்டு அதை அப்படியே வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உங்க வீட்டுல பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைங்களுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் குடிச்சிருங்க அந்த இளநீரை. அதுக்கப்புறம் பாருங்க, அடுத்த மாசம் பௌர்ணமிக்குள்ள உங்களுக்கு என்ன மாற்றம் நிகழுகிறது அப்படின்றது நீங்களே உணர்வீங்க. ஏன்னா இதுல அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. நம்ம வாழ்க்கையில பிரபஞ்சம் தரக்கூடிய ஒரு வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா தயவு செய்து பலனை எதிர்பார்த்து இந்த பூஜை செய்யாதீங்க. இந்த பூஜையை பயபக்தியோட செஞ்சு பாருங்க. பலன் உங்களுக்கு எப்படி பல மடங்கு பெருகும் அப்படின்றத கவனிச்சு பாருங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.